டெங்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன, எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்றது? ஸோ யூஸ்வலாக எல்லா வைரல் ஃபீவருமே முதல்ல ஜுரம் தான் ஆரம்பிக்கும். ஸோ கண்டினியூஸ் ஃபீவரும் கண்டினியூஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கும். 104 டிகிரி, 102 டிகிரி, 104, 102 இந்த மாதிரி அடிச்சுட்டே இருக்கும். ஸோ ஹை கிரேட் ஃபீவராக இருக்கும். ஓகே. ஸோ ஹை கிரேடுங்கிறது 102க்கு மேலே இருந்ததுன்னா, அதாவது 102க்கு மேலே இருந்ததுன்னா அது ஹை கிரேட் ஃபீவர். ஸோ வைரல் ஃபீவர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக தான் இருக்கும். வந்துட்டு போயிட்டு இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பேராசிட்டமால் போட்டிங்கன்னா அது உடனே குறையும். அதுக்கப்புறம் பேராசிட்டமாலோட எஃபெக்ட் முடிஞ்சதும் அது திரும்பவும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கண்டினியூஸ் ஃபீவர். ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு ஃபுல்லாகவே கண்டினியூஸ் ஃபீவர் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தலைவலி இருக்கும், சிவியர் ஹெட்ஏக் இருக்கும், அண்ட் சுத்தமாக பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி வலி இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெட்ரோ ஆர்பிட்டல் பெயின். ஸோ கண்ணை சுற்றி அவங்களுக்கு வலி இருக்கும். தென் தேர்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா வாமிட்டிங் இருக்கும். எக்ஸசிவாக வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது மூணாவது. ஒரு சிலருக்கு லூஸ் ஸ்டூல்ஸ் வரலாம், லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டே இருப்பாங்க. இன்னொரு சிலருக்கு நெஞ்சு சளியும் வரலாம், இல்லை ஃப்ளூ மாதிரியும் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதாவது தொண்டைவலி, டயர்ட்னஸ், மயால்ஜியானா பாடி பெயின். ஸோ பாடி பெயின், இங்கே டெங்குக்கு இன்னொரு பேரே பிரேக் போன் ஃபீவர் தான். அதாவது போன் உடைக்கிறது மாதிரி வலி இருக்கும். ஸோ அப்படி இருந்தாலே நம்ம காஷியஸாக ஃபர்ஸ்டே போய் டாக்டரை பார்க்கறது ரொம்ப முக்கியம்.